ஹாய் டியர்ஸ், நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் நேம் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் புவர் பாய். நம்ம இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் புவர் பாய்க்கு ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. ஜங்குக் வந்து ஒரு கஃபேல வந்து ஒர்க் பண்ணுறாரு, கொரியாவில் ஒர்க் பண்ணுறாரு. ஒயன் அப்படி கிடையாது, ரொம்ப ரிச்சான கேர்ள், ஆட்டிடியூடு கேர்ள். அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ளஸ் பர்சன் கூட சொல்லலாம். அவங்க எப்படின்னா, அவங்க எம்ப்ளாயி வந்து ஒர்க் பார்க்கல அப்படின்னா சரியாக கத்துவாங்க, கோவம் பயங்கரமாக வரும். ஜங்குக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, லைரா ஐரான்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர் ட்வின் சிஸ்டர்ஸ். அதே மாதிரி ஒயனுக்கு வந்து 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஜாக்சன் அண்டு சாயின்வோ. சாயின்வோ வந்து யாருன்னா அந்த கொரியன் ஆக்டர் தெரியுங்களா, அவங்க தான்டா. இவங்க 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். ஜாக்சன் அண்டு சாயின்வோ வந்து 2 பேருமே மாஃபியா. இவங்க வந்து இந்தியாவில் மாஃபியாவாக இருக்காங்க. கொரியாவில் மாஃபியா ஒரு மிஷனுக்கு போகும்போது இவங்க 2 பேருமே லைரா ஐரான்ற 2 பேரையும் பார்த்து மேரேஜ் பண்ணிக்குவாங்களா. இதுதான் உங்களோட இன்ட்ரோ. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்தியாவில் ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு கேபினில் ஒரு பொண்ணு அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ஆட்டிடியூடோடு உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸையுமே அவங்க பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருப்பாங்க. அந்த மீட்டிங் வந்து ரொம்ப சொதப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி கத்தி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா அப்பா, ஒயனுடைய அம்மா அப்பா வந்து, அதான் அவங்களோட அம்மா அப்பா வந்து எனக்கு மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒயன் அதுக்கு வந்து எனக்கு இப்போல்லாம் மேரேஜ் வேணாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒயன்கிட்ட சொல்லும்போது ஒயன் நீங்கள் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே இங்கே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம கொரியாவில் பார்த்தோம்னா, கொரியாவில் வந்து ஒரு கஃபேல வந்து ஜங்குக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஜங்குக் எப்படின்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர், எல்லாருக்கிட்டேயுமே நல்ல கைண்டான பர்சனாக பழகுவார், நல்லா பேசுவார். கொஞ்சம் சைலண்ட் டைப்பாக இருந்தாலும் பேசுகிறவங்கள்ட்ட பேசுவார். ஆனால் ஒயன் அப்படி கிடையாது, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஆட்டிடியூடு கேர்ள்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தேமே அப்படி தான். ஒயனுடைய அம்மா அப்பாவும் ஜேகேவோட அம்மா அப்பாவும் வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே படிக்கும் போதுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே மேரேஜ், பிஸ்னஸ்ஸு, காலேஜு எல்லாத்துலேயுமே அவங்க ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒயனுக்கும் ஜங்குக்கு வந்து ஒயனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒயனுக்கு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலி. ஜங்குக்கோட ஃபேமிலி வந்து ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலி. அதே மாதிரி தான் ஜாக்சன் சாயின்வோ அவங்க மேரேஜ்லேயுமே ஒயன் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸான 2 பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவும் எவ்வளோ கெஞ்சி வைப்பாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவே மாட்டாங்க. அதேமாதிரி லைராவையும் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது, மிடில் கிளாஸ் அப்படின்னாலும் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாது, எல்லாரையுமே பிடிக்கும் அவங்களுக்கு. ஒயனுக்கும் ஜங்குக்கும் ஒரு ஏஜ் கேப் அப்படின்னா, ஒயனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 24 இயர்ஸ், ஜங்குக்கு வந்து 27 இயர்ஸ். ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் தான் இருக்கும். சின்ன வயசுலேயே ஜங்குக்கு வந்து ஒயனை பார்த்துருப்பாரு, ரொம்ப பிடிக்கும், ஒயனு கூட விளையாடுவார். ஆனால் ஒயனுக்கு வந்து சுத்தமாக ஜங்குக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க மிடில் கிளாஸ் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ மிடில் கிளாஸ், எனக்கு வந்து உன்னை பிடிக்கவே பிடிக்காது, உன்னால் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல பேசியிருப்பாங்க, ஒயனுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒயன் வந்து சுத்தமாக எனக்கு ஜங்குக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க 2 சிஸ்டர்ஸையும், ஜங்குக்கும் அவங்க சிஸ்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ். இப்போ வந்து 2 பேர்த்துக்குமே 21 22 அந்த மாதிரி இயர்ஸ் இருக்கும். ஒயனுக்கு இவங்க 2 சிஸ்டர்ஸையும் ஏன் அவங்க ஃபேமிலியவே பிடிக்காது, ஜங்குக்கோட ஃபேமிலியவே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாது. ஜங்குக்கு வந்து 2 பேர், அவங்க 2 ஃபேமிலியே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி மேலே அவ்வளோ லவ்வாக இருப்பாங்க, ஃபேமிலி தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்கு அவங்க இப்போ தனியாக தான் இருக்காங்க. ஒயன் வந்து அவங்க கம்பெனிலே அவங்களுக்கு ஒரு தனி பிரான்ச் இருக்கும், அவங்க அம்மா அப்பாவுக்கு தனி பிரான்ச் இருக்குது, இவங்க ஒயனுக்கு ஒரு தனி பிரான்ச் இருக்கிறதுனால அவங்க தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வீடு, ரொம்ப ரிச்சஸ்ட் கேர்ள் அப்படின்றனால அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் ஒவ்வொரு ஊர்லேயும். இப்போ பாரிஸு, அப்ராட், இப்போ எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. அவ்வளோ இந்த யங் ஏஜ்லேயே வந்து அவங்க ரொம்ப பிஸ்னஸ் தான் அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்க பிஸ்னஸ் தான் அவங்களுடைய எய்மே. அவங்களுக்கு வந்து எப்படின்னா பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேர்ள் ஒயனு.
ரொம்ப சரியான ஆட்டிடியூடுகள். யாருக்கிட்டையுமே ஒரு அன்பாக பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க 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 இருக்கணும், அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேர்ள், ரொம்ப ஆட்டிடியூடு கேர்ள். ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா அப்பா அண்ணா 2 அண்ணாவையும் ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே உயிராக இருப்பாங்க. இப்போ ஏன் வெறுத்தாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே ஒரு மிடில் கிளாஸான ஒரு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அவங்கள்ட்ட பேசுறது கிடையாது. பட் பாசம் ரொம்ப உயிராக இருப்பாங்க. 2 பேருமே இவ்வளோ சொல்லுவாங்க. மிடில் கிளாஸ் வந்தால் 2 பேரும் நல்ல பொண்ணுங்க, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்ணாவும் சொல்லுவாங்க. ஜாக்சனும் சொல்லுவாங்க, சாயமாவும் சொல்லுவாங்க. ஆனால் ஒயின் வந்து கேட்கவே மாட்டாங்க. அவங்க தனியாக தான் ஒரு பெரிய வீட்டில் இருக்காங்க. அவங்க பெரிய வீட்டுக்குள்ளே ஒரு 2 3 மெய்டு. அவங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, ஒர்க்கு போவாங்க. அவங்களுடைய ஒர்க்கு அப்படின்னா சிஓ ஒர்க்கு, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க 2 அண்ணாக்கிட்டே சுத்தம் பேச மாட்டாங்க. அம்மா அப்பா கிட்ட பேசுவாங்க. அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உயிர் அப்படின்னால அம்மா அப்பா கிட்ட பேசுவாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ வந்து ஜங்குக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒயின் வந்து முடியவே முடியாது, அந்த மிடில் கிளாஸ்லாம் என்னால் மேரேஜே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுத்தி பேசிட்டு போயிடுவாங்க. சரி, அவங்க அம்மா அப்பாவை விட்டுருவாங்க, இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் வயசு ஏறிக்கிட்டே போக போக அவங்க வயசு ஏறிக்கிட்டே போயிடுச்சுன்னா மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க அந்த மாதிரி இந்தியாவில் அப்படி தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் அவங்க அம்மா அப்பா, என்னுடைய அம்மா அப்பா. அப்படி 25 23 வயசுக்கு மேலாம் அவங்களுக்கு நடக்காது, மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து சின்ன வயசுலேயே ஜங்குக்கை பேசி வச்சுருந்ததுனால சரி ஜங்குக்கை மேரேஜ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குடைய அம்மா அப்பா கிட்டேயே பேசுவாங்க. ஜங்குக்கு அம்மா அப்பாவுக்கும் ஓகே, அவங்க வந்து ஒயின்னா அவங்க ரொம்ப பிடிக்கும், ஜங்குக்கும் ஒயின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னால ஜங்குக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, அவங்க ரிக்ரெட்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் ஒயனுக்கு அப்படி கிடையாது. ஒயனும் ஜங்குக்குன்னு பேர் எடுத்தோடனே சரியான கோவம் வந்துடும். வீட்டுக்கு வரதே நிப்பாட்டிடுவாங்க. வீட்டுக்கு அங்கேருந்து ஒரு 1 வீக் இல்லைன்னா 2 வீக்கு ஒருக்க வருவாங்க, 1 மந்த்துக்கு ஒருக்க வருவாங்க. இப்போ அவங்க பேசுனதுனால அவங்க அம்மா அப்பா கிட்டேயே அவங்க பேசுறது கிடையாது. என்னன்னா என்ன மீட்டிங் விஷயமா, இப்போ அவங்க சிஓ தானே, அவங்க ஒர்க்கு விஷயமா, அவங்களுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனி இருக்கும்ல, அந்த மாதிரியான கம்பெனியை பற்றி பேசுவாங்க. மற்றபடி வேறு எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் ஜங்குக்கும் ஒயனும் வந்து சின்ன வயசில் மீட் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் வந்து இந்தியாவில் தான் இது ஜங்குக் ஃபேமிலி இருந்திருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் அங்கே திறந்துட்டாங்க. இந்தியாவில் தான் ஜங்குக் ஃபேமிலியுமே இருந்திருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து ஸ்டடீஸ், அவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருப்பார். அவருடைய ஸ்டடீஸ்க்காக, ஹையர் ஸ்டடீஸ்க்காக அவங்க வந்து கொரியாவுக்கு போயிடுவாங்க, ஃபேமிலியோடு போயிடுவாங்க. இது கொரியாவில் வந்து ஒரு மிஷனுக்காக போகும்போது தான் என்வோவும் ஜாக்சனும் அவங்க 2 சிஸ்டரையும் பார்த்து லவ் அப்போ வந்து அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி பார்த்து வீட்லேயும் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒயனுக்கு சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. ஒயன் வந்து எவ்வளவோ சொல்லுவாங்க, எனக்கு ஜங்குக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக் ஒயனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஜங்குக்கை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஒயனுக்கு இதனாலே ரொம்ப கோவம் வந்துடும். ஜங்குக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் அவனெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி விட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க பேசி ஒரு 2 டேஸ்லேயே நம்ம வந்து கொரியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து கொரியா போயிடுவாங்க. கொரியா போயிட்டு அங்கெல்லாம் மேரேஜ் விஷயம்லாம் அவங்க பண்ணி வச்சுட்டு ஒயனை வந்து கூப்பிடுவாங்க, நீ வா, நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், ஃபஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒயனுக்கும் ஜங்குக்கும் வந்து அங்கே வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஆனால் வந்து ஒயன் வந்து சரி இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு ஜங்கு கிட்ட பேசி எப்படியாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கலாம், 1 இயருக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அன்னைக்கு எப்படியும் எப்பயும் போல் டே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே வந்து
வயனும் ஜங்குக்கும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணிக்குவாங்க. ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி ஜங்குக் கிட்ட வந்து வயன் வந்து நம்ம வந்து உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கலாம். எங்கள் அம்மா அப்பாவை மீறி மீன்ஸ் அவங்களுக்கு அம்மா அப்பாலாம் ரொம்ப பிடிக்கல, அவங்களுக்கு கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. என்னால் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கஷ்டப்படுத்த முடியாது, ஆனால் உன்னையும் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் என்னால் சுத்தமாக உங்களோட வாழ முடியாது, ஏன்னா நீ வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிடில் கிளாஸ்ன்னு வார்த்தையை சொல்ல வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆகும். என்னதான் அவங்க மிடில் கிளாஸ் வந்து அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, ப்ரெஸ்டீஜ் இருக்கும்ல, அப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும்போது ஜங்குக்கு ரொம்ப கடுப்பானாலும் சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. வயன் தானே நம்ம பிடிச்ச பொண்ணு சொல்லும்போது எதுவும் அவங்களால பாய் விட்டு பேச முடியாதுல்ல, அதனால ஜங்குக்கு வந்து சரி அமைதியாக இருப்பாங்க. இவங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் 1 இயருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து ஒத்துக்குருவாங்க. ஓகே நம்ம வந்து இப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவள்கிட்ட பேசி எப்படியாவது நம்ம கூட இருக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ அப்படியே போயிட்டு அவங்க பேசிட்டு வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கி நைட்டு தூங்கிடுவாங்க. அப்படியே ஒரு டேஸ் இப்படி போட்டோம்னா 1 வீக் கழித்து அவங்க 2 பேர்த்துக்கு மேரேஜ் நடக்குது. ஆனால் வந்து அம்மா அப்பா 2 பேரண்ட்ஸுக்கும் அவங்க 2 அண்ணா தங்கச்சிகளுக்கும் அண்ணி, அதாவது வயனுக்கு வந்து அண்ணி 2 அண்ணாக்களுக்கும் ஓகே மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ஜங்குக்கும் வயனுக்கும் மட்டும்தான் தெரியும் இவங்க 2 பேர் போட்டுக்கு வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு. வயன் வந்து சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லக்கூடாது, உங்கள் அம்மா அப்பா கிட்டேயுமே நீ சொல்லக்கூடாது, ஏன் அண்ணா ஒரு 2 தங்கச்சிக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஜங்குக்கும் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மேரேஜும் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு வந்து வெட்டிங் நைட்டுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்கல்ல, அங்கே அஸ்யூஷுவல் நடக்காது. அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க ரூம்குள்ளே வந்து ஜங்குக்கு வந்து சோஃபாலையும் வயன் வந்து பெட்லையும் படுத்துருவாங்க. வயன் சொல்லிடுவாங்க என் பக்கத்துலேயே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, ஸோ அதனால ஜங்குக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அப்படியே ஒரு நாள் டே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த டே நைட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எப்பயும் போல் வயன் வந்து கொரியாலையுமே அவங்களுக்கு வந்து வயனுக்கு வந்து ஒரு பிரான்ச் இருக்கும். இந்தியாவில் ஒன்று இருக்கும், வயன்லேயும் ஒன்று இதுலேயும் ஒன்று, கொரியாலேயும் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப உளறேன்டா சாரி. ஆனால் ஜங்குக்கு வந்து சமைக்க தெரியும் அப்படின்றதுனால அவங்க மெய்டெல்லாம் பண்ண விடாமல் வயன் வந்து மெய்டு வச்சுருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து அப்படி கிடையாது. ஜங்குக்கு வந்து சமைக்க தெரியும். அவங்க கஃபேயில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு சமைக்க தெரியும். அப்படின்னால மார்னிங்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு வயனுக்கு வந்து காஃபி போட்டு ரூமில் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் வயனுக்கு வந்து சுத்தமாக சமைக்கிறது இதெல்லாம் வரவே வராது. நாங்கள் வந்து சிஓவாக இருக்கிறதுனால கம்பெனி அப்படி இப்படியே போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சமைக்கிறது அதெல்லாம் சுத்தமாக சமைப்பாங்க. அப்படின்னா எப்படி நூடுல்ஸு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிக்குவாங்க, சாண்ட்விட்ஜு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிக்குவாங்க. மற்றபடி இந்தியன் கல்ச்சர் அந்த ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவில் இருந்தாலுமே வயன் வந்து அப்ராடு இந்த கொரியாவில் இதிலெல்லாம் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மீட்டிங்கு இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுனால அவங்க மேக்ஸிமம் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, வெளியே அப்படி தான் ரெஸ்டாரண்ட்டு. இப்போ கொரியாவுக்கு போனால் அங்கே வெளியே ரெஸ்டாரண்ட்டில் ரூம் போட்டு தங்குவாங்க ஹோட்டலில் மீட்டிங்க்கு. அப்போ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜங்குக் வந்து காஃபி போட்டு ரூம்குள்ளே போகும்போது அப்போ தான் வயன் வந்து எந்திரிச்சிருப்பாங்க. ஆனால் வயன் வந்து எப்போயுமே லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. அவங்களுக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னா அவங்க 8 o'clock 8:30 தான் எழுந்திரிப்பாங்க. ஆனால் ஜங்குக் வந்து அதெல்லாம் கண்டுக்க சரி ஓகே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு குளிச்சுட்டு அவருடைய ரொட்டீனை பார்த்து அவர் இது காஃபியெல்லாம் போட்டு வயனுக்கு கொண்டு போய் வைப்பார். வயன் வந்து பார்த்துட்டு எதுவுமே அவங்க வந்து ஒரு ஜங்குக் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கிறதே அவங்க கன்சிடர் பண்ணாமல் அப்படியே போயிடுவாங்க. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவங்க வச்சு காஃபியை கூட குடிக்க மாட்டாங்க, கூட அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. இது வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஹோப்லெஸ் மாதிரி அப்படி ஆயிரும். சரி இவளை எப்படி திருத்துறது மீன்ஸ் அவளை எப்படி வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, நம்ம மேலே எப்படி லவாக்குறது. ஏன்னா வயனுக்கு ஜங்குக்கு வந்து வயனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வயனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதை எப்படி அதை வந்து வெளியே கொண்டு வர்றதுன்னே அவருக்கு தெரியல, வெளியே கொண்டு வரது தெரில அப்படின்றது. அப்படிதான் டேஸ் போயிட்டு இருக்கு. இவங்க வயன் வந்து கம்பெனிக்கு போகிறது, எம்ப்ளாயீஸை திட்டுறது அந்த மாதிரி தான் அவங்க ஒர்க், அவங்களோட ரொட்டீனை பார்க்குறது. ஜங்குக்கு அதே மாதிரி கஃபேக்கு போகிறது, வீட்டில் வந்து சமைக்கிறது. நைட்டு வயனுக்கு எப்பயுமே அவர் தான் சமைச்சுக்கணும், மெய்டு சமைக்கவே மாட்டாங்க. இவர் இங்கே இருக்கிற வரையுமே
ஒயனுக்கு சமைச்சு கொடுக்குறது ஜங்குக் மட்டும்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க. சரி இதுக்கு சாப்பாடே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையுமே அவங்க ஜங்குக்கு வச்ச சாப்பிடலாம் சாப்பிடுவாங்க. ஆனால் பேச மாட்டாங்க. பேசுறது அப்படின்னா என்னன்னா என்ன அந்த மாதிரி தான். ஒயன் வந்து அதாவது ஜங்குக்கு வந்து கேட்ட கேள்விக்கும் ஒயன் பதில் சொல்லுவாங்க. ஒர்க் எப்படி போச்சுன்னு ஜங்குக்கு கேட்டாங்க அப்படின்னா போச்சு, நல்லா போச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு டேஸ் போயிட்டே இருக்கும். சரி நம்ம இன்னைக்காவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கஃபேலேருந்து ஒர்க் பார்த்துட்டு கொஞ்சம் வெள்ளனாவே வந்து சரி ஒயின் கூட வெளியே கூப்பிட்டு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு சமைச்சு வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்லி கூப்பிடுவாரு. ஒயின் திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்பாரு. ஓகே என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நானும் உங்ககிட்ட ஒன்று பேசணும். நமக்கு மேரேஜ் ஆகி அப்படியே டேஸ் போயிட்டே இருக்கிறதுனால இது எப்படின்னு சொல்ல முடியாது. டேஸ் அப்படியே டெய்லி எப்படி அவங்க வர்றது போகிறது இந்த மாதிரி தானே நடந்துக்கிட்டு இருக்கும். இப்படி போகிறது அப்படியே ஒரு 1 year கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா அடுத்த நாள் தான் ஒன் இயர் முடிய போகிற நாள். அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் மேரேஜும் முடிய போகிற நாள். அப்படின்னால ஒயின் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்குல்ல அதை கொண்டு வந்து ஜங்குக் கிட்ட நீட்டி இதில் நீ ஃபஸ்ட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு எதாக இருந்தாலும் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்குக் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். எப்படியாவது பேசி நிக்காச்சும் பேசி எல்லாம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 year கிட்ட ஆயிடுச்சுல, அவங்களும் எவ்வளோ நேரம் தான் ஜங்குக்கும் பொறுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அப்போ தான் அவங்க வந்து அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்து கையில் வச்சு கொடுப்பாங்களா. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரும் சொல்லுவார் ப்ளீஸ் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பேசி பழகி அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஜங்குக்கு சொல்லுவார். நீ மிடில் கிளாஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற ஒரே ஒரு அந்த குறிக்கோளில் வச்சு அவர் பேசிட்டு சைனும் வாங்கிட்டு ஒயின் வந்து அன்னைக்கு நைட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து தூக்கமே வராது. ஏன்னா அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் வாங்கிட்டாங்கல்ல, இவங்களும் சைன் போட்டாங்க. ஏன்னா ஒயினை மீறி அவங்களால பேச முடியல. ஒயினை ரொம்ப பிடிக்கும். சரி ஒயினுடைய ஹாப்பினஸ் தான் என்னுடைய ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சைன் போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அன்னைக்கு நைட்டு அப்படியே முடிஞ்சு ஒயின் வந்து ஜங்குக்கு வந்து பார்ப்பார் ஒயின். ஆனால் ஒயின் வந்து காலையில் மார்னிங்கே 6 o'clock எழுந்திரிச்சு அவங்களுடைய இது ட்ராலி பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல கொரியாவில் பிரான்ச்சு இப்போ இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல ஒர்க் சிஓவாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு தனியாக ஒரு பெரிய வீடே இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன்ல ஒயின் வந்து ரொம்ப ரிச்சான கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கேயும் ஒரு பெரிய வீடு இருக்கும். ஜங்குக்கு வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னா ஒரு ரூமு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது, ரொம்ப பெரிய வீடு. அதனால அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கிறதுனால அங்கே போயிடுவாங்க. இவங்க ஒயினுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். இவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கினது வந்து ஒயினுடைய அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ஒயின் வந்து சடனாக வந்து ஓகே ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கணும் சொல்லிட்டு செய்கிறாங்க. வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து டவுட் வந்துடும். ஏன்னா ஜங்குக்கை பிடிக்கவே பிடிக்காது ஒயினுக்கு, இப்படி திடீர்னு மேரேஜ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது தான் அவங்க ஸ்பை ஒன்று வச்சுருப்பாங்க. ஒயினை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவர் பெரிய ஆட்டிடியூட்கள் மிடில் கிளாஸ் ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பை வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே, ஒரு மெய்டு மாதிரி. அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. அப்போ ஒயினுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து சரியான கோவம் வந்துடும். இந்த விஷயம் வந்து ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம பையன் வந்து மிடில் கிளாஸாக இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தான் அவர் ஜங்குக்கோடைய 2 sisters லைரா அண்ட் ஐராக்கும் அதே மாதிரி தான் ஜாக்சன் அண்டு சாயின்வோக்கும் இருக்கும். சாயின்வோவும் ஜாக்சனும் வந்து ஒயின்கிட்ட பேசுவாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் ஒயின் சொல்லிடுவாங்க நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நீங்களே ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வாங்கையும் சாயின்வோவையும் அவங்க மிரட்டிட்டு அதாவது பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்துவாங்க. இவளை ஒன்றும் பேச முடியாது, இவள் சரியான இதாக இருக்கா, இவளே திரும்பி வருவா, ஜங்குக்கிட்ட வருவா, அந்த டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிடுவாங்க. ஜங்குக்கிட்ட ஒயினுடைய அம்மா அப்பாவும் வந்து ஒயினை வந்து ரொம்ப திட்டுவாங்க. நீ இப்படி பண்ணியிருக்கலாம், ரொம்ப நல்ல பையன், என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட், அவன் பையனுடைய மனசவே நீ உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒயினுடைய அம்மாலாம்
ரொம்ப கத்தி அடிப்பாங்க ஒயனை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரையுமே ஒயன் மேலே 2 பேருமே பாசமாக இருக்காங்க. கை கூட வச்சிருக்க மாட்டாங்க. அவன் என்னதான் ஆட்டிடியூட் கேர்ளாக இருந்தாலும் ரொம்ப எயித்தே பேசினாலும் அவங்க வந்து ஒயன் அம்மா அப்பா வந்து கையே வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க மேலே கையே வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இது அவங்க கன்னத்திலே ஸ்லாப் விட்டுட்டு, நீ அவனை தேடி போவ, நீ இதுக்கு ரெக்ரேட் பண்ணுவ, இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் அவனுக்கு கிடைக்க மாட்டான், நீ இதுக்கு வந்து ரெக்ரேட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுவ, அவனை தேடி நீ போக தான் போற, அந்த டைம் வரும்னு சொல்லிட்டு இவங்களும் ஒயனுடைய அம்மா அப்பாவும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜங்குக்குடைய அம்மா அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம அவங்களும் போயிடுவாங்க. சரி, நீ இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேச முடியாது, அவளுக்கே பிடிக்கல, ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்படியே டேஸ் போயிட்டே இருக்கும். வயனும் அப்படியே அவங்களோட ரொட்டீன் வேலைக்கு போகிறது, அவங்களுடைய ஒர்க்கை பார்க்குறது, மீட்டிங் போகிறது, இந்தியா ஒவ்வொரு ஊருக்கு இந்தியாவுக்கு போகிறது, அங்கே மீட்டிங் போகிறது, இங்கே மீட்டிங் போகிறது, அப்படியே இருப்பாங்க. சடனாக ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வயனுக்கு வந்து ஜங்குக்குடைய தாட்டு வந்து ரொம்ப வந்துடும்னா என்னன்னா, ஜங்குக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது சமைச்சு கொடுக்கறது, நல்லா பார்த்துக்கிறது, ரொம்ப கேர் பண்ணுவார். ஒரு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்குது. ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸே பார்க்காம அவர் பையன் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுன்ற ஒரு திமிர்த்தனம் இல்லாமல் ஜங்குக்கு வந்து ஒயனை பார்த்துக்குவார். நைட்டு தூங்கும்போது அவங்க மீட்டிங்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, அவங்களுடைய காலை அமைக்க விடுறது, ஹெட்டை பிடிச்சி விடுறது. ஆனால் அவங்க தூங்குனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அவர் பண்ணுவார். ஏன்னா முடிச்சிருக்கும் போது பண்ணால் ஒயின் வந்து கத்திடுவாங்கல்ல, சும்மாவே உங்களுக்கு ஜங்குக்குனா பிடிக்காது. ஸோ அப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தூங்கும்போது தான் அந்த காலை அமைக்க விடுறது, ஃபோர்களில் கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவார். ஆனால் வந்து ஜங்குக்கு வந்து ஒயின் முடிச்சிருக்கும் போது கிட்டக்கே போக மாட்டார். ஆனால் சமைச்சு கொடுப்பாரு, ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. ஏன்னா ஜங்குக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல, ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். என்னதான் அவங்க ஆட்டிடியூடுகளாக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒயின் வந்து அதை வந்து தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒயின் ஜங்குக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு விட்டுருவார். இப்போ என்ன பண்ண, அப்படியே டேஸ் போயிட்டே இருக்கும் கொஞ்சம். ஆனால் ஒயனுக்கு வந்து இவங்களுடைய தாட் வந்து ரொம்ப திங்கிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒருத்தவங்க வந்து நம்ம கூடயே இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு, இப்போ அவங்களுக்கு வந்து அந்த 1 மந்த் டிவோர்ஸ் ஆகி 1 மந்த் எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. போக போக தான் ஜங்குக்குடைய தாட் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சமைச்சு கொடுக்குறது, காஃபியை போட்டு கொடுக்குறது, இப்படி தான் பண்ணிக்கிட்டு. ஏன்னா அவங்க வந்து ஒயன் வந்து பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் தான் சாப்பிடுவாங்க. வீட்லேயே மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அம்மா கையால் சாப்பிடுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது தான் சாப்பிடுவாங்க. அதுவும் ரேர் தான், 1 or 2 டைம் தான். எல்லாமே ஹோட்டல் தான். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுமே பிஸ்னஸ் மீட்டிங் அப்படி போகிறனால ஒயனை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அந்த பாசம் அப்படின்றது இருக்காது. ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பிஸ்னஸ் மீட்டிங் அங்கே போகிறது இங்கே போகிறது டைமே இருக்காது. இவங்களுமே ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்றதுனால டைமே இருக்காது, இவங்களுக்கு டைம் இருக்காது அங்கிட்டு போகிறதுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க எப்பயுமே அப்படித்தான், அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால காலேஜ் டேஸ்லையுமே அவங்க வந்து ஹாஸ்டலில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது சுத்தமாக ஒயனுக்கு வந்து பிடிக்காது, ரொம்ப ஆட்டிடியூடுன்றதுனால ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல்லேயுமே அவங்க தங்கியிருப்பாங்க. காலேஜ் ஸ்கூல்ஸுக்கு ஹாஸ்டலில் தான் முடிச்சிருப்பாங்க. அப்படியே இங்கே பிஸ்னஸ் அப்படியே அவங்க தனியாக தான் வீடு எடுத்து இருந்திருப்பாங்களா. அவங்க கம்பெனிக்கிட்டேயே சும்மா வாக்கிங் டிஸ்டன்ஸ், ஒரு கார் ஒரு 10 minutes to 5 இந்த மினிட்ஸில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ இருக்கும்போது இவங்க வந்து ஜங்குக்குடைய அதாவது பாசத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கூடயே இருந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு கொடுக்கும்போது ஏன்னா ஒயனுக்குமே இப்போ போய் ஜங்கு கிட்ட என்ன பேசுன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு சரியான ஒரு ஆட்டிடியூட் கேர்ள். அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க அன்பை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு பொண்ணுன்றதுனால இது ஜங்குக்கிட்டேயுமே எப்படி போய் அவங்களால பேசுறது அப்படின்றது பேச முடியல. அவங்களுடைய அந்த ஈகோ வந்து அவங்கள தடுக்குது. அது ஜங்குக்கு வந்து ஒயன்கிட்ட போய் பேசுறது அவருக்குமே தடுக்குது. என்னன்னா ஒயன் வந்து ஏதாவது திடீர்னு பேசிடுவாங்களோ, நம்ம டிவோர்ஸே கொடுத்துட்டாங்க, நீ எதுக்கு மறுபடியும் என்னை தேடி வர அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஜங்குக்குமே பின்வாங்கி இருக்காங்க. இல்லை ஜங்குக்கு வந்து போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஆசை இருந்தாலுமே இந்த ஆசையெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க பேசாமல் இருந்துட்டாங்க. அதே மாதிரி டேஸ் போயிட்டே இருக்கு. ஆனால் ஒயனுக்கு வந்து ஜங்குக்குடைய தாட்டு வந்து இன்னும் போக 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 அவர் மேலே தாட்டு அப்படின்றது போய் ஒரு லவ் வந்துருச்சு அவங்களுக்கு.
ஜங்குக்கு இல்லாம இனி இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. அங்கேயுமே அப்படிதான். ஜங்குக்கு ஒயனை ரொம்பவே சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அவர் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்றது இல்லாம ஒரு மேரேஜ் லைஃப் லாங்கா இருக்கிற அப்படின்னு நினைச்சிட்டாரு அவரு. ஆனா ஒயன் அப்படி இல்லைல்ல. அவங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் 1 இயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் போயிருந்தாலும் இப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து லவ்வா மாறிடுச்சு. அது வந்து லவ்வுன்னு கூட அவங்களால அதை புரிய வைக்க, அவங்க மண்டைக்கு அந்த மூளைக்குள்ள கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க வந்து அந்த ஈகோ தடுக்குது. சின்ன வயசுலேருந்தே ஆட்டிடியூட் எல்லாம் இருந்தது. திடீர்னு லவ்னு ஒன்று உள்ளக்க வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. இதை போய் எப்படி ஜங்கு கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆனால் லவ்ன்றது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதை போய் சொல்றதுக்கு அவங்களோட ஈகோ தடுக்குது. அவங்க வந்து ஆட்டிடியூட் அப்படின்னால ஈகோ தடுக்குது. ஒரு நாள் பார்க்கில் உட்காந்துருக்கும் போது சும்மா சரி முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கு நடந்தே போயிருக்கும் போது அந்த டைமிங்கில் ஜங்குக்குமே வந்திருப்பாரு. ஆனால் ஒயன் வந்து ஜங்குக்கை பார்த்துருவாங்க. ஏன்னா போய் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருப்பாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ஒயனை பார்ப்பாரு. பார்த்துட்டு அவருக்கும் போய் பேசுறது தெரியும். ஏன்னா ஒயன் திடீர்னு என்ன பேசுவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க திடீர்னு கத்திட்டாங்கன்னா அது வந்து பார்க் இல்லையா, பார்க்குன்றனால எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு தயக்கமாகவே இருக்கு. ஆனால் ஜங்குக்கு வந்து ஒயனை பார்க்கும்போது ஏதோ வந்து அவர் அப்படியே அவங்க கிட்ட கொண்டு போகுது. அதே மாதிரி தான் ஒயனுக்கும் ஜங்குக்கை பார்த்தோன்னே இனி நம்ம என்னதான் ஈகோ தடுத்தாலும் இந்த லவ்ன்றது அவங்க 2 பேர்த்தையுமே ஒன்று சேர்க்குது. எனக்கு அவ்வளோவா எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ 1 ஷாட்ன்றதுனால இதில் வந்து அவ்வளோவா இது பண்ணலை. அவங்க 2 பேருமே ஒயனுக்கும் ஜங்குக்குமே அவங்க 2 பேருமே கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டிடுது. ஒயனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஜங்கு கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருக்கும்போது ஒயனுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல, ஜங்குக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் ஒயனுக்கு வந்து நீ இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணி லவ் யூ சொல்லிடுவாங்க. ஜங்குக்கு சரியான ஷாக் ஆகிடும். என்னடா திடீர்னு டிவோர்ஸ் வாங்கிட்டு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் வாங்கிட்டு இத்தனை நாள் வந்து லவ்னு ஒன்று என்னன்னே தெரியாமல் சும்மா அவங்களாம் வேலைக்கு ஒர்க்கு போகிறது, அவங்களோட மீட்டிங்கை பார்க்குறது அப்படி இருந்த பொண்ணு வந்து திடீர்னு இப்படி லவ் யூ சொல்லும்போது ஜங்குக்கு வந்து சரியான ஷாக்காக இருக்குது. என்ன திடீர்னு இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சரியான ஷாக்கு. டக்குன்னு அவர் வந்து இந்த ஒயனுடைய சடன் ஆக்ஷனில் வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அவரும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு சரி ஓகே அவள் லவ் யூ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய மண்டைக்கு வந்து உரைக்கும் போது டக்குன்னு அவரும் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த கிஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான அவங்க லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த பார்க்கில். அவங்கள சுற்றி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருந்ததுனால எல்லாருமே கிளாப் பண்ணி அவங்க லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க எல்லாருமே பார்க்கில் எல்லாருமே பார்த்து கிளாப் பண்ணுறாங்க. அது 2யுமே ஜங்குக்கும் சரி ஒயனும் சரி பார்க்க கூட கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவங்க லவ்வை வந்து அப்படியே ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ஃபேமிலி, அதாவது ஜங்குக் ஃபேமிலி ஒயனுடைய ஃபேமிலி எல்லாருமே பார்த்துருவாங்க. ஏன்னா வந்து ஒயன் வந்து இப்படி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒயனுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த மெய்டாக வேலை பார்த்தாங்கல்ல அவங்க வந்து சொல்லிடுவாங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். பொண்ணு இல்லை, பெத்த பொண்ணு இல்லை, சின்ன வயசுலேருந்து என்னதான் அவங்க வெளியே போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் அவங்களுடைய ஆக்ஷன்லாம் தெரியும்ல. பெத்த அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கும்ல, இருக்காதுல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லாரும் ஜங்குக்கோடைய அம்மா அப்பாவுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கோட 2 சிஸ்டர்ஸ் வீட்டில் தானே இருப்பாங்க, அவங்கக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜாக்சன் சாயின்ரோக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜங்குக்கு வந்து போய் பேசியிருப்பாங்க 2 பேருமே. விடுங்க என் தங்கச்சி வந்து உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் என்னோவும் போயிடுவாங்க. பேசியிருப்பாங்க. அதாவது அவங்க டிவோர்ஸ் ஆகி வந்து அந்த 1 மந்த்துக்குள்ளே அந்த கேப்பில் பேசியிருப்பாங்க. நீங்கள் என் தங்கச்சி உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆட்டிடியூட்லாம் இருந்தனால அவளுக்கு வந்து இந்த லவ்னு ஒன்று அவள் மண்டைக்கு உரைக்கும் போது அவங்களை தேடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. ஒயனுடைய அண்ணாவும் 2 அண்ணா சொல்லியிருப்பாங்க. ஜாக்சன் அண்டு என்னவும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இவங்க ஃபேமிலியே பார்த்து அவங்களும் கிளாப் பண்ணிவிட்டு வந்து என்னம்மா ஒயன் இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டியா என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குடைய அம்மா அப்பா கேட்பாங்க. அவங்க ஒயனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, திடீர்னு ஷை வந்துடும். அவங்க என்ன இத்தனை நாள் வந்து
இது இந்த ஆட்டிடியூட் கேர்ளாக ரொம்ப ரூட் கேர்ளாக இருந்துட்டு திடீர்னு இந்த ஷைனஸ்ன்னு உள்ள வரும்போது அவங்களுக்கே புரியல நம்ம ஏன் இன்னும் திடீர்னு ஷை ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு ஷைனஸ் வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி அவங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே போட்டிருப்பாங்க. மறுபடியும் இந்த டிவோர்ஸ் பண்ணுறத அதை ரத்து பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் மேரேஜ் பண்ணி அவங்க லைஃப்பை அன்றைக்கி நைட்டே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழித்து ஒயின் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க அப்படியே அந்த அந்த டேஸ் ஸ்கிப்ட் ஆகி அவங்களுக்கு வந்து அழகான ஒரு பாய் பேபி பிறகு அந்த பாய் பேபி நேம் வந்து குக்கி. அவங்களுடைய லைஃப் இப்படியே அழகாக போய்கிட்டே இருக்குது. ஓகேடா, இதோட ஒன் ஷார்ட்டை முடிச்சுங்க. இதோடைய ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ட் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.